Hi friends, இன்னைக்கு நம்ம கிச்சன்ல குக்கு வித் கோமாளி ரெசிபி தாங்க பார்க்க போறோம். இது ரோஷினி அவங்க செஞ்ச ரெசிபி தான். ரோஷினிக்கு பொட்டேட்டோ ரோஸ்ட் தான் கிடைச்சது. அதை வச்சு ரொம்ப சூப்பராவே செஞ்சிருந்தாங்க. பொட்டேட்டோ ஸ்டஃப்டு ரவியோலி. இந்த ரெசிபி தான் அவங்க செஞ்சிருந்தாங்க. இது ரொம்ப சூப்பரா இருந்துச்சுன்னு ஜட்ஜஸும் அவங்கள பாராட்டியிருந்தாங்க. இது நம்ம கிச்சன்லயும் ரொம்ப சூப்பரா செஞ்சு அசத்திடலாம். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. வெல்கம் டு யாஸ்முஜி கிச்சன். இப்போ முதல்ல ஒரு பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு நல்லா கழுவி க்ளீன் பண்ணி எடுத்துட்டு இது தோல்களை நீக்கிடலாம். தோல்களை நீக்கிட்டு இது நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதை முழுசாகவே வேக வைக்கலாம். அப்படி வேகும்போது ரொம்ப சாஃப்டாக வேகாது. இந்த மாதிரி பொடியை நறுக்கிட்டு நீங்கள் வேக வச்சிங்கன்னா ரொம்ப சாஃப்டாக வெந்துடும். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு தண்ணியில் சேர்த்துறேன். குக்கரில் சேர்த்துட்டு இது கூட 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இதை ஸ்டவ்வில் வச்சிடலாம். இது 2 விசில் வந்தால் போதும். உருளைக்கிழங்கு நல்லா மசிய வெந்து வந்துடும். இப்போ 2 விசிலுக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். பாருங்கள் நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ தண்ணியை வடிச்சிட்டு இதை ஒரு பவுலில் மாற்றிடலாம். இப்போ வேக வச்ச உருளைக்கிழங்கோட கொஞ்சோண்டு லெமன் ஜூஸ் சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் ப்ளெயின் சீஸ் சேர்த்து நல்லா மசிச்சு விட்டலாம். பாருங்கள் நல்லா மசிஞ்சு வலுவலுன்னு வந்துடும். இப்போ இந்த இது கூட கொஞ்சம் கஸ்தூரி மெத்தியும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி இதை எடுத்து வச்சிடலாம். இப்போ இது இருக்கட்டும். இப்போ ஒரு பவுலில் 200 கிராம் மைதா, 1 டீஸ்பூன் ஆயில், 1/4 டீஸ்பூன் உப்பு, கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். இது பிசைஞ்சு ஒரு உருண்டை பிடிச்சிட்டு நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சிருங்க. நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சு எடுத்து வச்சிடலாம். இப்போ ஒர்க் ஏரியாவில் கொஞ்சம் மாவு டஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம உருண்டை பிடிச்சி வச்ச மாவை இது கூட வச்சிடலாம். வச்சுட்டு இது நல்லா தேய்ச்சி விட்டுடலாம். நல்லா சப்பாத்தியை விட ரொம்ப லேசாகவே தேய்ச்சிருங்க. எந்த அளவு வருமோ அந்தளவுக்கு நல்லா லேசாக இழுத்து விட்டுருங்க. இந்த மாதிரி தேய்ச்சிட்டு இது இந்த உருளைக்கிழங்கை ஸ்டஃப் பண்ண போகிறோம். அதுக்காக இந்த மாதிரி ஒவ்வொரு பக்கமாக எடுத்து வைக்கிறேன். எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி கீழல் போட்டுக்கலாம். கீழல் போட்டு இதை மடித்து விட்டுடலாம். மடிச்சுட்டு இந்த ஓரங்களை இந்த மாதிரி அமுத்தி விட்டுருங்க. இதே போல் எல்லாத்தையும் எடுத்து வச்சிடலாம். இப்போ இதெல்லாம் ரெடியாக இருக்குது. இப்போ இது இருக்கட்டும். இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுருக்கேன். கொதித்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்ச உருளைக்கிழங்கு ஸ்டஃப்பை இது கூட சேர்த்து நல்லா கொதிக்க வச்சிடலாம். கொதித்ததுக்கப்புறம் இது எல்லாத்தையும் தண்ணியை வடிச்சிட்டு எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சிடுறேன். இப்போ இது இருக்கட்டும். இப்போ இதுக்கு சாஸ் செஞ்சிடலாம். ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கலாம். பட்டர் மெல்ட் ஆகி வந்ததும் இது கூட ஒரு 4-5 பூண்டு பொருட்கள் எடுத்து நல்லா துருவி சேர்த்திங்கன்னா ரொம்ப சீக்கிரமே நல்லா வாசனையாகவும் இருக்கும், நல்லா வதங்கிடும். நான் இதை துருவி தான் சேர்க்குறேன். சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டலாம். நல்லா பூண்டோட வாசனை நல்லா இருக்குது. நல்லா வதங்கினதுக்கப்புறம் இது கூட 2 டேபிள் ஸ்பூன் ப்ளெயின் சீஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நான் இதில் உப்பு எதுவும் சேர்க்கலை. சீஸ்லேயே உப்பு இருக்குங்கிறதுனால நான் உப்பு சேர்க்கலை. இது நல்லா மிக்ஸ் ஆகி வந்ததும் கொஞ்சமாக பெப்பரை தூவி விட்டு மிக்ஸ் பண்ணி இதை இறக்கி வச்சிடலாம். இப்போ இது இருக்கட்டும். இப்போ பிளேட்டிங் செஞ்சிடலாம். நம்ம எடுத்த ரவியோலியெல்லாம் இது கூட எடுத்து வச்சிடலாம். எடுத்து வச்சுட்டு இது மேலே சாஸ் கொஞ்சம் சேர்த்துடலாம். மிக்ஸ் பண்ண சாஸை இது கூட சேர்த்துட்றேன். இது எல்லாத்துலேயும் படுற மாதிரி சேர்த்துட்டு இது கூட கொஞ்சம் கஸ்தூரி மெத்தியை தூவி விட்டுடலாம். உங்கள்கிட்ட மல்லி இலை இருந்தால் மல்லி இலைகள் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எந்த ஹெர்ப்ஸ் இருந்தாலும் அதை சேர்த்துக்கலாம். நான் கஸ்தூரி மெத்தி தான் சேர்க்குறேன். இதை சேர்த்துட்டு இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சாஃப்டாக ரொம்ப டேஸ்ட்டாகவே இருந்துச்சுங்க. அவ்வளோதாங்க. ரொம்ப அட்டகாசமான டேஸ்ட்டில் ரொம்ப சூப்பரான பொட்டேட்டோ ஸ்டஃப்டு ரவியோலி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக்கை தட்டி விட்டுருங்க. அப்படியே நம்ம சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதே போல் குக்கு வித் கோமாளி ரெசிபிஸ் எல்லாம் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். மறக்காமல் பார்த்துருங்க. மீண்டும் ஒரு நல்ல ரெசிபியோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.